ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசி காலத்திலே நம்முடைய ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம் என்கிற தலைப்பின் கீழாக பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படக்கூடியவன் இந்த கடைசி கால ஓட்டத்தில் சரியான விதத்தில் அவன் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற ஓட்டத்தை ஓடி முடிக்கவும் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய இலக்கை எட்டவும் அவனால் ஆகும். மற்றபடி பாரமான எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சுமந்து தெரிய ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை கர்த்தருக்கு ஏற்ற வண்ணமாய் சீராக கொண்டு போகிறது என்பது இயலாது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு குறைவையும் முதல் காரியம் அப்புறப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தவறான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குற்றமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இடரக்கூடிய காரியங்கள், சீர்கெட்ட காரியங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்களும் நானும் தொலைத்து தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்கு தேவையற்ற களைகள் கிளைகள் எல்லாம் நறுக்கப்பட்டு பிடுங்கப்பட ஆரம்பித்தால்தான் தேவ ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய மேன்மையான அனுபவத்தை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தியானத்தில் நாம் ஒரு காரியத்தை தியானித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகளை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமற்ற வழியாய் காணப்படுகிறது உண்டானால் இந்த வழிகளின் இறுதி தேவ ராஜ்யத்தை சென்று உங்களை ஒரு நாளும் சேர்க்காது. இந்த வழி சரியான ஒரு வழியாய் நம்முடைய வழியிலே நாம் காணப்பட வேண்டும். அந்த வழிக்கு உரிய ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வழியின் மூலமாய் வரக்கூடிய அநேக விதமான தடைகளை போன வாரத்தில் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இந்த மாதிரி தடைகளிலே நீங்களும் நானும் மாட்டிக்கொள்ள ஆரம்பித்தால் கூட நம்முடைய வழிகளை விட்டு விலகவும் சீர்கெட்ட ஒரு மக்களாய் கடந்து போகும் கூடிய ஒரு மக்களாய் நம்முடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக வருகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வழிகளிலே காணப்படக்கூடிய சீர்கேடுகளை முதல் காரியம் சீர்படுத்த வேண்டியது அவசியம். எந்தெந்த சீர்கேடுகள் நம்முடைய வழியிலே காணப்படுகிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அந்த பேயோரின் குமாரனாகிய பாலாக் என்கின்ற மனுஷனுடைய வழி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாய் சீர்கெட்டதாய் காணப்பட்டதனால ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுக்கு எதிராளியாய் வந்து நின்று அவனுடைய கழுதையினுடைய காலை சுவற்றோடு கூட வைத்து நசுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமற்ற வழியாய் இருக்கிறது உண்டானால் அந்த வழியின் இறுதியிலே செல்லக்கூடிய அவனுக்கு தேவையான நன்மைகளை அவன் பெற இழக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றான். அப்ப கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில சரியான வழிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும். வழியை விட்டு விலகப்படக்கூடிய சகல மார்க்கங்களிலே நின்று நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஓட்டத்தின் வேகமும் அதிகமாய் காணப்பட வேண்டும். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் இந்த இறுதி கால ஓட்டத்திலே ஓட உங்களாலும் என்னாலும் ஆகும். போன வாரத்துல பலவிதமான மாற்று வழிகளை பற்றி பலவிதமான குறைவான காரியங்களை பற்றி நாம் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற முக்கியமான காரியங்களை கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதுல 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தேவன் உங்களையும் என்னையும் அழைத்த முதல் வழி என்ன அப்படின்னா, வழி எல்லாம் சமாதானம் நிறைந்ததாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வழிகள்ல ஒருவேளை ஏதாகிலும் ஒரு தவறு இருக்கிறது உண்டானால் தேவன் தந்த அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நம்ம ரட்சிக்கப்படக்கூடிய ஆரம்ப நாள்ல ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை நாம் பெறக்கூடிய அந்த நேரத்துல நம்மை அறியாத ஒரு பரவசம், நம்மை அறியாத ஒரு சமாதானம், நம்மை அறியாத எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று.
ஆனால் காலங்கள் வர வர தேவன் தந்த அந்த சமாதானத்தை பல விஷயங்களில் நீங்களும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தேவன் தந்த அந்த சமாதானம் எல்லா நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். அது ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விட்டு நீங்களும் நானும் தொலைக்க கூடாது. இந்த சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராக தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கக்கூடிய வழி. இந்த வழி, இந்த ஆண்டவருடைய வழி என்கிறது எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல, அந்த வழியில போனா எத்தனை இழப்புகள் வந்தாலும் என்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய சமாதானம் கெட்டு போகாது. ஒருவேளை குடும்பமே நஷ்டமாக காணப்பட ஆரம்பித்தால் கூட எனக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே காணப்படக்கூடிய சமாதானத்தை நான் ஒரு நாள் இழக்க மாட்டேன். ஆனால் சில வழிகளை நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான காரியம் என் கூட தான் இருக்கும். ஆனால் தேவன் தந்திருக்கக்கூடிய சமாதானத்தை நான் இழந்து போக ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த இடத்துக்குள்ள போகும்போது என்னை அறியாத ஒரு துக்கம், என்னை அறியாத ஒரு வேதனை. சில பேருடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சா, சில பேர் இந்த இடத்தில் நல்ல முறையில் காணப்பட ஆரம்பிப்பாங்க. ஆராதனை நேரத்துல அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தரோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டதாய், பரவசமாய். ஆனா வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நினைவே அவர்களுக்கு பெரிய ஒரு நரகத்தை போல. அங்கு எதுக்கு தான் நம்ம உள்ள போகின்றோம்? எல்லா சமாதானத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் தொலைச்சு போட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சமாதானம் அந்த இடத்தில் தொலைந்து போகிறது உண்டானால் அதனுடைய காரணத்தை முதல் காரியம் நீங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் சமாதானமானவைகள். ஆண்டவராகிய தேவனால் உங்கள் வழியும் என் வழியும் உருவாக்கப்பட்டது உண்டானால் அந்த வழியிலே நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் எவைகளை எல்லாம் நீங்கள் இழக்க ஆரம்பித்தால் கூட உங்கள் மனதில் தேவன் தந்திருக்கக்கூடிய சமாதானம் ஒரு நாளும் அகன்று போகாது. ஆனால் சமாதானம் என்னுடைய வாழ்க்கை விட்டு விலகி போகிறது உண்டானால் எங்கோ நான் என்னுடைய வழியிலே தவறாய் நான் கடந்து போகிறேன் என்பதை முதல் காரியம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சமாதானத்தை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அநேகம் காரியங்களை ஆண்டவராக தேவன் பேச ஆரம்பித்தாலும் சில முக்கியமான கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய அழைப்பை பற்றி வேத புத்தகம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. சமாதானத்துல ரெண்டு சமாதானத்தை பற்றி கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். ஒன்று, உங்களோடு கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் வைக்கக்கூடிய சமாதானம். இரண்டு, தேவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய உறவில் ஒரு சமாதானம். இந்த ரெண்டு நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே கரெக்டான ஒரு அந்த விகிதத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனோடு கூட உங்களால் சமாதானமாய் வாழ்க்கை வாழ முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தராகிய தேவனோடு கூட உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மனுஷனோடு கூட, கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனுஷனோடு கூட ஏதாகிலும் சில குற்றங்களை கண்டுபிடித்து அவர்களோடு கூட வைத்திருக்கக்கூடிய உறவிலே ஒரு விரிசல் வர ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய சமாதானத்தை நீங்களும் நானும் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்படைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனால்தான் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, உன்னோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரனை நீ நேசிக்கிறது தான் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். அதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய முதல் சமாதானம். உன் கூட இருக்கக்கூடிய கண்ட சகோதரன் மேல் நீ அன்பு கூறாது இருக்கிறது உண்டானால் காணாத தேவனாகிய கர்த்தரின் மேலே நீ மெய்யாகவே பாசமாக பற்றுதலாக இருக்கிறாய் என்பதை பற்றி எப்படி சொல்ல முடியும்? அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் முதல் காரியம், நம்மை சுற்றிலும் நீங்க ரட்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறது உண்டானால் உங்களை சுற்றிலும் ஒரு சமாதானத்தினுடைய அந்த நிலைகள் காணப்படுகிறத பார்ப்பீங்க. உங்க கூட யாருமே எந்த விதமான சண்டை பிணக்குகளின் கூடாக வரமாட்டாங்க. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கிறது உண்டானால் என்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்கள் அத்தனை பேரும், என் கூட ஐக்கியம் வைத்திருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் சமாதானத்தோடு கூட என்னோடு கூட பிணைந்திருக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே சமாதான உறவு இருக்கான்னு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு நம்மை அறியாத, அவர்கள் மேல் நம்மை அறியாத சில மனத்தாங்கல்கள் நமக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியும். வெளியெல்லாம் பேசும், ஆனால் உள்ளத்தின் ஆழத்துல சில மனத்தாங்கல்கள். சில பேருடைய மனதுல அவர்கள் செய்யக்கூடிய காரியம் குற்றமாய் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்கிறதை பார்க்க முடியும். சில பேர் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை மிஞ்சி இருக்கிறதை போல நானே என்னுடைய மனதில் என்னை அறியாமல் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கிறது வழக்கம். அப்படின்னு அர்த்தம், அவர்களோடு கூட உண்மையான சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியாது. ஒரு மேல் போக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழுவேன். என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன், நல்ல ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகலான்னு கேட்பேன். என்றாலும் உள்ள பூர்வமாய்
எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே சமாதான பிளப்புகள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனதில் ஏதோ ஒரு காரியம் அவனுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு குறுக்கு சுவராய் நிற்க ஆரம்பிக்கிறது. இந்த சுவர் அகற்றப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் சமாதானத்தின் மகிமையை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஊற்றுகிறார். வசனத்தில் என்ன போட்டுக்கு? பிரிவினையாகிய குறுக்கு சுவரை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே தகர்த்து வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் அவரோடு கூட ஒன்றாய் ஒப்புரவாக்கக்கூடியவராய் விளங்கிறார். இந்த ஒப்புரவாக்குதல்ங்கிறது எப்போ வருது? ரெண்டு பேருக்கும் நடுவிலே காணப்படக்கூடிய பிரிவினையின் சுவர், ஏதோ ஒரு பிரிவினையின் சுவர் உள்ளே இருக்கு. ஏதோ ஒரு தடை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த தடையின் நிமித்தமாகத்தான் இப்ப நான் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட என்னை அறியாத ஒரு மன வேதனை, என்னை அறியாத ஒரு மன கஷ்டம், நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் வந்த பிறகும் கூட என்னை அறியாமல் ஏதோ ஒரு காரியத்தை இழந்ததை போல நான் உலக பிரகாரமான மனுஷனை போலவே நான் கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு உலக மனுஷனுக்கு உங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை. அவனை காட்டிலும் பல மடங்கு நீங்கள் சமாதானம் நிறைந்த ஒரு மக்களா இருக்கணும். ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் யோசிக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். என்னை அறியாமல் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு சமாதான குறைவு இருக்கிறது நான் பார்க்கிறேன். என்னால் மற்ற மக்களோடு கூட ஒருமனப்பட என்னால முடியல, மற்ற மக்களோடு கூட இணைந்து வாழ என்னால முடியல. ஏதோ ஒரு பிரிவினையாகிய சுவர். இந்த சுவரை முதல் காரியம் நீங்கள் கண்டுபிடித்து எவைகளை நீங்கள் தகர்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி உங்கள் வழியை சீராக்க உங்களால் முடியும்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தராகிய தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய வழி என்ன வழி? சமாதானத்தின் வழி. இந்த சமாதானத்தின் வழி எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையான சமாதானத்தை எனக்குள் தர துவங்க ஆரம்பிக்கும் என்று சொன்னால், எனக்கு என்னுடைய அயலானோடு கூட காணப்படக்கூடிய ஐக்கியத்திற்கு எந்த பிரிவினையின் சுவர் தடையாய் காணப்படுகிறதோ அது என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் தகர்க்கப்படாது இருக்கிறது உண்டானால், அந்த தேவன் தரக்கூடிய உண்மையான சமாதானம் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்காரு. ஏதோ நானாக என்னுடைய மனசுக்குள்ள நான் திருப்தி அடைவேன். தேவ சமாதானம் என்று அழைக்கப்படக்கூடியது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல கிடையாது. இந்த சமாதானத்தை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்றது. இந்த சமாதானத்திற்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லிக்கக்கூடிய ஒரு உதாரணம் தான். ஆண்டவராகிய தேவனும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை இந்த கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி அதாவது தன்னுடைய படகுல ஏறி கடந்து போறாங்க. இயேசு கிறிஸ்து கப்பலினுடைய அதாவது படகினுடைய பின்னணியத்திலே போய் ஒரு நல்ல ஒரு தலையணையை வைத்து படுத்து நித்திரை பண்ண ஆரம்பித்திருந்தார். அப்பொழுது காற்று அந்த சமுத்திரத்திலே ஓங்கி வீசி அடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே, சமுத்திரத்திலே காணப்படக்கூடிய அலைகள் எல்லாம் பெரிய முழக்கமாய் எழும்பக்கூடிய அந்த நேரம், படகு இங்கும் அங்கும் அலைவுபடக்கூடிய அந்த நேரத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி பயங்கரமான ஒரு சூழ்நிலைகளின் நடுவிலே சீஷர்கள் எல்லா விதமான மக்களும் தத்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நாம் கரை சேர முடியும்? இந்த அலை இப்படிப்பட்ட பயங்கரமான சீற்றமாக வரக்கூடிய இந்த கொடிய காற்று நிமித்தமாக படகு மூழ்கி எல்லா ஜனங்களுடைய ஜீவனம் மாண்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய பயத்தோடு என்ன அந்த கடலை பற்றவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட அலைகள் வந்தால் இனி காப்பாற்றப்படுகிறது கடினம் என்பதை அறியக்கூடிய அவர்கள் இங்கும் அங்கும் தன்னால் ஆன மட்டும் முயற்சித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இயேசுவோ கப்பலினுடைய பின்னணியத்திலே தலையணையை வைத்துக் கொண்டு அயர்ந்து தூங்கக்கூடியவராய் விளங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், ஒரு ஜனத்திற்காகிலும் ஒரு மனிதனுக்காகிலும் தேவன் சமாதானத்தை தந்தால் அவனை கலங்க பண்ணுகிறவன் யார் அப்படின்னு கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்துட்டார்னா எந்த சூழ்நிலையும் அவனுடைய மனதை கலக்கம் கொள்ள செய்யாது. எந்த விஷயமும் அவனுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான கஷ்டமான நிலைகளை உருவாக்காது. உங்களுக்கே நல்லா தெரியும், இப்ப நம்முடைய மனம் எத்தனை காரியங்கள் நிமித்தம் கவலைப்பட ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை எனக்கு என்னவா இருக்க போகிறது? அடுத்த கட்ட வேலை வாய்ப்புக்குரிய காரியம் எப்படி இருக்க போகிறது? இனி வரக்கூடிய நாட்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருளுக்கு நான் என்ன செய்ய போகின்றேன்? எனக்கு உண்டான வருமானங்கள் சொற்பமாய் காணப்படக்கூடிய இந்த வருமானங்கள் நிமித்தம் நாளை தின செலவுக்கு நான் செய்யக்கூடிய காரியம் என என்னை அறியாத கலக்கம். ஆனா வசனத்தில் என்ன போடுது தெரியுமா? ஒரு ஜனத்திற்காகிலும் ஒரு தேசத்திற்காகிலும் தேவன் சமாதானத்தை தந்தால் அவனை கலங்க பண்ணுகிறவன் யார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா தேவன் தரக்கூடிய சமாதானம் உள்ளத்திலே வருகிறது உண்டானால் எந்த சூழ்நிலைகளினாலும் உங்கள் மனமும் என் மனமும் கலக்கத்தின் மூலமாக கடந்தே போகாது. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல எந்த சூழ்நிலைகளையும் குறித்து ஆண்டவராகிய தேவனுடைய மனம் கலக்கம் கொள்ளவே இல்லை.
அவருடைய தேவைகள், அதிகமான தேவைகள் காணப்படக்கூடிய நேரம். அவர்களுக்கு ஆண்டவராக இயேசுவுக்கு பக்கத்திலே நின்று ஆறுதல் சொல்ல வேண்டிய அநேக மக்கள் இருக்க வேண்டிய அந்த ஒரு நேரம். என்றாலும் சீஷர்கள் அவருடைய மன விருப்பத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் இங்கும் அங்கும் தன்னுடைய இச்சையின்படியே ஓடக்கூடிய அநேகம் காரியங்களை செய்யக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் இங்கு ஓடி போய் ஊழியத்தை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தினால் அற்புதங்களை செஞ்சு அதிசயங்களை செஞ்சு இயேசுடைய மனசுல பெரிய ஒரு கலக்கம். இனி வரக்கூடிய பெரிய ஒரு சோதனையிலே நான் எப்படி அந்த சோதனைக்குரிய காரியங்களை ஜெயிக்க போகிறேன் என்கிறதை பற்றி யாராச்சும் ஆறுதல் சொல்லும்படிக்காய் வருவார்களா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு ஆறுதலும் கூட இயேசுவுக்கு இல்லை. என்றாலும் ஆண்டவராகிய தேவனுடைய மனம் கலக்கம் கொண்டதா என்று பாருங்களேன், இல்லை. எல்லா இடங்களையும் எல்லா மக்களுக்கும் ஏற்ற வண்ணமாய் ஆண்டவராகிய தேவன் நடக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் ஈஸியாக அந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். கர்த்தருடைய ஊழியத்திற்காக சிறைச்சாலை ஊழியத்திலே கடந்து போகக்கூடிய அந்த ஆரம்ப நாட்கள், அங்க சிறை கைதிகளின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு வரக்கூடிய நேரத்துல தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஜெயிலிட்ட போய் சில பெர்மிஷன் யாவற்றையும் வாங்கி, நீங்க மற்ற எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு வார்த்தைகளை சொல்லலாம், ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா நீங்க கொடுக்கலாம், மற்றபடி அவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை நீங்கள் பேசக்கூடாது என்பதை பற்றி ரொம்ப கண்டிஷனா வார்த்தைகளை பேசி அனுப்பியிருந்தாங்க. நாங்களும் சில தின்பண்டங்கள் யாவற்றையும் வாங்கி கொண்டு போய் அப்போ இருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய அந்த திருநெல்வேலி ஃபேமஸாக காணப்படக்கூடிய அந்த இருட்டுக்கடை அல்வா வாங்கி கொண்டு போய் 1 கிலோ அல்வா வாங்கி கொண்டு போய் அந்த சிறைச்சாலை கைதிக்கு முன்பதாக கொண்டு போய் அந்த அல்வாவை அங்கே முன்பதாக இருக்கக்கூடிய அந்த பிளேட்டை வைத்து உள்ளே தள்ளி விட்டு, இப்போதான் சுட சுட அந்த அல்வா செய்யப்பட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அல்வா, இதை நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாயிருங்கள். ஒரு அசைவும் அந்த கைதியினுடைய அவனுடைய சரீரத்தில் பார்க்கணும். அவன் எதையோ ஒரு காரியத்தை வெறித்து பார்க்கக்கூடியவனை போல நாங்கள் எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் அவனுடைய மனதிலே ஒரு வார்த்தை கூட தொட முடியாததாய். காரணம், அவன் இன்னும் 2 நாளில் மரணத்தின் ஊடாக கடந்து போகிறான். 2வது நாள் அதிகாலை 5 மணிக்கு அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையை குறித்து யோசிக்க ஆரம்பித்தானே தவிர எதையும் பற்றி நாங்கள் பேச ஆரம்பித்தாலும் எதையும் அவனுடைய மனதிற்குள் அவன் வாங்கவே இல்லை. இயேசுவுக்கும் தன்னுடைய மரண நாள் தெரியும். என்றாலும் சீஷர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் கர்த்தர் பதில் சொல்லலையா? எத்தனை கேள்விகளை சீஷர்கள் ஆண்டவராக தேவனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை காரியங்களை கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க. எத்தனை மக்கள், வியாதிப்பட்ட மக்கள் கர்த்தருக்கு முன்பதாக வந்து, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்களும் நானுமாக இருந்திருக்கிறது உண்டானால், மரண நாளை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய மக்கள் நாமாக இருந்திருக்கிறது உண்டானால், நமக்கு முன்பதாக யாராகிலும் ஒருவன் ஜெபிக்கக்கூடிய மனிதனை வருகிறது உண்டானால் நீங்களும் நான் என்ன சொல்ல முடியும்? இத்தனாம் தேதி நான் செத்து போய்விடுவேன், நான் உனக்காக ஜெபிச்சு என்ன செய்ய முடியும்ப்பா? என்னைவே காப்பாற்ற என்னால் முடியல, நான் உன்னை எப்படி ஜெபத்தின் மூலமாய் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நீங்களும் பேசியிருப்போம். ஆனால் கர்த்தர் எல்லா துக்கத்தையும் மறைத்தவராய் ஊழியம் செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானம் உள்ள வரும்போது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் இடமே இல்லை. இப்ப நம்முடைய மனசுல எத்தனை பாரம், எத்தனை விஷயங்களை பற்றி கவலை பாருங்களேன். எத்தனை காரியங்களை பற்றி நீங்களும் நானும் கொஞ்ச நேரம், இப்ப வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு அரை மணி நேரம் நம்ம எதையும் பற்றி யோசியாமல், எந்த காரியத்தையும் பற்றி யோசியாமல் எல்லாரும் மௌனமாக இருந்து உங்க குடும்ப பிரச்சனையை மட்டும் நீங்கள் யோசிக்க வேண்டும், வேற ஒன்றை யோசிக்க கூடாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறது உண்டானால் ஒருவருடைய கண்களும் கண்ணீரை சிந்தாமல் இருக்காது. எல்லாரும் எழுதுறோம், எல்லாரும் புலம்பிடுவோம். ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய பாரங்கள். என்றாலும் கூட இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இந்த சமாதானம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எந்த கவலையும் எந்த பாரமும் என்னை ஒரு நாளும் அணுகவே முடியாது. அதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னுடைய வழி சமாதான வழியாக இருக்கிறது உண்டானால் எனக்குள் என் தேவனாகிய கர்த்தரோடு கூட வைக்கக்கூடிய சமாதானத்துல, என் கூட இருக்கக்கூடிய மக்களோடு கூட நான் வைக்கக்கூடிய சமாதானத்துல என் வழிகள் சமாதானத்தின் வழிகளாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கவலைக்கும் கஷ்டத்திற்கும் வேதனைக்கும் கண்ணீருக்கும் அங்கே இடமே இல்லை. எந்த விதமான துக்கமும் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்படிக்காய் தீவிரம் காண்பிக்க ஆரம்பித்தாலும் அவைகள் வந்தவிடமாய் திரும்பி போகுமே தவிர அவைகளிலே ஒன்றும் என்னுடைய மனதை ஒரு நாளும் தொடவே முடியாது. அதுதான் சமாதானத்தின் வழி என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விஷயத்தை பற்றி நீங்களும் நானும் கவலைப்படுறோம் பாருங்களேன். தேவையானது ஒன்றே,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை அது ஒண்ணுதான். ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமா நான் எப்படி வாழ வேண்டும் என்று யோசித்தாளை தவிர, மார்த்தாளை போல பலவிதமான உலக கவலையிலே அவளுடைய மனம் சிக்குண்டு போகல. சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமா நான் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை பற்றியதான யோசனை இருக்குமே தவிர, உலகத்தை பற்றியதான கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதை பார்க்க முடியும். வீட்டுக்காரனை பார்த்த உடனே கவலை, குடும்பத்தை பார்த்த உடனே கவலை, தேவையை பார்த்த உடனே கவலை. இதுக்கு எல்லாம் எல்லா விதமான காரியத்திற்கும் என்ன காரணம்? சமாதானத்தின் வழி இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே, என் வழியில இன்னும் சமாதானம் இல்லை. சமாதானம் உண்மையிலே தேவன் தந்திருக்கக்கூடிய சமாதானத்தை நான் இழக்காது இருந்திருக்கிறது உண்டானால், எவைகளையும் பற்றி கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லக்கூடிய மனதோடு நீங்களும் நானும் கடந்து போக முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 53வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுது பாருங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இரண்டாவது வழி என்ன வழினா, நம் இச்சைகளை நம் இஷ்டத்தை அடக்க முடியாத ஒரு வழி. இது ஒரு தவறான வழிதான். நிறைய நேரங்கள்ல என் மனம் போன போக்கின்படியே நான் அலைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஊழியம் பார்க்கணும்னா நான் என்ன இஷ்டப்படணும் அப்படித்தான் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் கர்த்தராக தேவனுடைய வழி என்று சொன்னால் அந்த வழியில போகிறதுக்கு எனக்கு மனசு வராது. நிறைய நேரங்கள் நான் என்னுடைய வழியை இடித்து கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஜீவனுக்கு போகக்கூடிய வழி நெருக்கமும் இடுக்கமுமான பாதை. அதை கண்டுபிடிக்கக்கூடிய மக்கள் சில பேர் தான். ஆனால் இப்ப நம்ம என்ன ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், இடுக்கமும் நெருக்கமுமான வழியிலே கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், முன்பும் பின்பும் அநேக விதமான சிராய்ப்புகளின் மூலமாய் நான் கடந்து போய் என்னுடைய உடலெல்லாம் வேதனையின் மூலமாக கடந்து போகிறது. எப்படி? கர்த்தாவே, இந்த வழிகளை நான் சற்று இடித்து விரிவாக்கி கொண்டு என் மனதின்படியே நான் போக வேண்டும் என்று ஆசைப்படும். இப்படிதான் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். ஊழியம் சொன்னா, ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்த அழைப்பு என்ன? பரதேசியான ஒரு ஊழியம். பரதேசினா என்ன அர்த்தம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை பரதேசியினுடைய வாழ்க்கை. பரதேசியினுடைய வாழ்க்கைன்னா யாராச்சும் நமக்கு பிச்சை கொடுத்தா தான் நம்மளால சாப்பிட முடியும். ஒருவேளை அவர்கள் அந்த தர்ம பிரபு நிலைக்க கொடுக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கிடையாதுப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா, வேறு 4 வீடு சென்று நாம் மலைந்து நமக்கு தேவையான ஆகாரத்தை சவதரிக்க வேண்டியதுதான் பரதேசியினுடைய வாழ்க்கை. தனக்காக ஒரு பொக்கிஷத்தையும் அவன் சேர்த்துக் கொள்ள மாட்டான். தனக்காக ஒரு ஆடையும் அவன் தனக்காக வாங்கி வைக்க மாட்டான். 4-5 பீரோவை வாங்கி எல்லா பீரோவிலும் ட்ரெஸ்ஸா அடிக்க அப்படிலாம் இருக்காது. பரதேசியினுடைய வாழ்க்கைன்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா விதமான காரியத்தையும் இழந்து ஒரே ஒரு ஆடை, இந்த ஒரே ஒரு ஆடையை மட்டும் தரித்துக் கொண்டவனாய் எல்லா இடங்களிலும் அலைந்து போகக்கூடிய மனுஷனுக்கு பேரு தான் பரதேசி. ஆனா இன்னைக்கு பூமியில காணப்படக்கூடிய ஊழியர்களாக பரதேசிகளை பாருங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. பங்களா மேல பங்களா, மாடி மேல மாடி, காரு மேல காரு, இன்னும் ஒரு படி மேலே போய் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. இனி எல்லாம் வாகனம், அதாவது தரையிலே ஓடக்கூடிய வாகனம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆகாயத்திலே பறக்கக்கூடிய வாகனத்தை வாங்கக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவனுடைய கிருபைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த நாள்ல அவங்க ஊழியம் பார்த்தாங்க. எப்படி ஊழியம் பார்த்தாங்க? தரையில் நடந்து ஊழியர்களின் ஊடாக கடந்து போனாங்க. கப்பலிலே பயணம் செய்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த கப்பல் பயணம் என்று சொல்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரண ஒரு பயணமாக அல்ல. ஒரு இடத்துல நீங்களும் நானும் பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு ஆகாய விமானத்திலே பயணம் செய்யக்கூடிய மக்கள் என்று சொன்னால், ஆகாய விமான பயணம் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 24 மணி நேரத்தில் நீங்க அங்க போய் சேர்ந்துருவீங்க. ஆனால் இதுவே நீங்கள் கப்பலிலே பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏறக்குறைய 6 மாதத்திற்கும் குறைவில்லாமல் நீங்க போய் சேர வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு நெடிய பயணம், கப்பல் பயணம். அந்த நாட்கள் அவர்கள் ஒரு சின்ன ஒரு இடத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் கூட கப்பலை அவர்கள் பயன்படுத்தி பயணிக்கக்கூடிய ஒரு மக்களா, எத்தனை சேதம் வரக்கூடியதாய் காணப்படக்கூடிய ஒன்று, எத்தனை பயங்கரங்கள் கப்பல் பிரயாணத்திலே காணப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக அவர்கள் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. இத்தனை காரியத்திலும் அவர்கள் எவ்வளவேனும் முறுமுறுக்காமல் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு வேதனையை தாங்க நம்மளால முடியல, சின்ன ஒரு கஷ்டத்தை தாங்க எங்களால முடியல. நம்ம உடனே யோசிக்க ஆரம்பிக்கிற, என்ன இந்த மாதிரி வெயில் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல எத்தனை திருச்சபடி நம்ம வந்து பாக்குற பாரு, எல்லா சபையிலும் ஏசி எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்களே, நம்ம சபையில ஒன்னத்தையுமே காணுமே, எல்லாம் ஃபேனா போட்டு வச்சிருக்காங்களே, இந்த ஃபேன் காற்றினுடைய மிகுதினால வெப்பம் அதிகமாக்கப்படுகிறதே தவிர குளிரக்கூடிய சூழ்நிலை ஒன்றுமே இல்லையே, இப்படித்தான் நம்ம வந்து யோசிக்கிறோமே தவிர, அந்த நாட்களிலே கரண்டே இல்லாத இருக்கக்கூடிய காலத்துல அவங்க ஊழியம் பார்த்தாங்க, லைட்டே இல்லாத இருக்கக்கூடிய காலத்துல ஊழியம் பார்த்தாங்க, மைக்கே இல்லாத காலத்துல ஊழியம் பார்த்தாங்க. அப்பெல்லாம் அவங்க வந்து எப்படி எப்படி கத்தி பேசியிருப்பாங்கன்னு யோசிப்பாரு. கர்த்தருடைய வார்த்தையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல மலையில நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவர் வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை மைக்கை போட்டு பிரசங்கம் பண்ணார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சத்தமாய் தன்னுடைய வார்த்தைகளை கர்த்தராக தேவன் துணித்திருப்பார் என்று பாருங்க. அதை காட்டிலும் இப்படி எத்தனையோ விதமான மடங்கு ஆண்டவராக தேவன் நன்மையை தந்திருந்தாலும் இதிலும் என்னுடைய மனம் திருப்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது தப்பி போகக்கூடிய வழி எனக்குள் இருக்கிறது. நான் சில சொகுசான வாழ்க்கைகளை தேட ஆரம்பிக்கின்றேன், சில சொகுசான நிலைகளை நான் வாஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். முன்பெல்லாம் நேரு முழங்காலில் இருந்து நான் முழங்கால் போட்டு ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்கினேன். இன்னைக்கும் கூட சில முக்கியமான திருச்சபைகள் நேரு முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடிய மக்கள் அநேகம் பேர் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இப்ப கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு நேரு முழங்காலில் நின்று ஜெபிக்க என்னால முடியலங்க, 4 காலிலே நின்று நான் முழங்காலாக நின்று நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 4 கால் போய் 2 காலை மேலாக தூக்கி 2 கையை வந்து கீழே அப்படி தரையோடு கூட மடக்கி படுத்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் போக, இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போய் என்ன காரியத்தை செய்யறாங்க, எனக்கு நீட்டி நிமிர்ந்து படுத்து ஜெபம்னா தாங்க நல்ல ஒரு ஜெபம் வர ஆரம்பிக்கிறோம். ஒரு சொகுசு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறதுக்கு என்ன காரணம்? தப்பி போகும் ஒரு மார்க்கம். ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பாதை என்ன தெரியுமா? கல்லும் முள்ளும் நிறைந்த ஒரு பாதை தான், கடினமான ஒரு பாதை தான். அதிலே உனக்கும் எனக்கும் மன ரம்யங்கள் வராது, சந்தோஷம் வராது, இழப்புகள் வரும், நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள். அப்படிதான் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ காரியங்களை இழக்க கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய அவர்கள் பார்த்த ஊழியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் சொகுசாக இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மார்க்கம், என்னுடைய வழி தப்பி போகும் மார்க்கமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறது. அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வழிகளை நானே செப்பனிடக்கூடியவனாய், நானே எனக்கு ஏற்ற வண்ணமாய் மாற்றக்கூடியவனாய், என்னுடைய செய்தியில ஒரு சாரம் இல்லை. இந்த செய்தியை கேட்கக்கூடிய மக்கள் என்னுடைய செய்தியை கேட்டுட்டு அவங்க போய் கர்த்தருடைய நாமத்தினால காணிக்கை போய் அடுத்த சபையில் போய் போட்டு போயிடறாங்க. ஆகவே இந்த சபைக்கு ஏற்ற மாதிரி காணிக்கைகளை நான் வாங்கக்கூடிய அளவிற்கு ஏற்ற செய்திகளை நான் செய்ய வேண்டும். எப்படிலாம் டாக்டிக்ஸ் கொண்டு வராங்க பாருங்க. கர்த்தருடைய ஊழியம் என்கிற பேர்ல வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை கவனிங்கள். நீங்கள் இருக்கவும் இல்லாதிருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். எந்த நிலையிலும் மனரம்யமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பழக வேண்டியது, அதுதான் ஊழியம். தப்பி போகக்கூடிய மார்க்கம் என்று சொன்னால், என்னுடைய மனம் போன என்னுடைய இஷ்டத்தின்படி மார்க்கத்தை திருத்திக் கொள்ளக்கூடிய வழி. இது ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வழி அல்ல. சில நேரம் நம்முடைய வழிகளிலே கடினம் காணப்படுகிறது. உண்டானால் கடினத்தை தாண்டி கடந்து போகாம, கடினத்தை மீறி கடந்து போகாம, கடினமான பகுதியை விட்டு ஓரமாய் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறது தவறு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எங்கே பாடுகள் உண்டோ அது ஊட நீ போகணும். அதுதான் கர்த்தராகிய தேவன் நடத்தக்கூடிய ஒரு வழி. ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் 23வது சங்கீதத்தில் கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தை சொல்கிறது? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீர் என்னை நடத்தினாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். அப்ப கர்த்தர் எங்க நடத்திட்டு போறாரு? மரணத்துக்கு சமீபம் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவார். எப்பாப்பிராதீத்து என்று அழைக்கப்படக்கூடிய மனிதன் பவுலோடு கூட இணைந்து ஊழியம் பார்த்தவர். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி எல்லா ஜனங்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு கொடிய வியாதி வந்தது, இப்ப எப்படி இருக்கிறான்? உடனே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுத ஆரம்பிக்கின்றார். அவன் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது உண்மைதான் என்றாலும் கூட கர்த்தராகிய தேவன் நாம் செய்த ஜெபத்தின் நிமித்தம் துக்கத்தின் மேல் துக்கம் நம்முடைய வாழ்க்கையை மூடாதபடிக்கு அவனை ஆண்டவராகிய தேவன் மரணத்திலே நின்று தப்புவித்தார். அந்த சேதத்திலே ஆண்டவராகிய தேவன் அவனை மட்டுமல்ல நம்முடைய மனதையும் கர்த்தராகிய தேவன் காப்பாற்றினார் என்ற வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்திற்கு பக்கத்திலே கடந்து போனாலும் நீங்களும் நானும் பின்வாங்காத ஒரு வாழ்க்கையை வாழுகிறதா தேவனுக்கு உகந்த ஒரு வழி என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வழிகளை நாமே சீராக்கி கொண்டு, நாமே திருத்திக் கொண்டு, எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டத்தின் ஊடாக போகணும்? கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகலாமே. பல நேரங்கள்ல என் கூட பலவிதமான ஊழியக்காரர்கள் அதை தொடர்பு கொண்டு என் கூட பேசினது வழக்கு. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி காசு இல்லாம கஷ்டப்படக்கூடிய ஊழியத்தை செய்கிறது ஏன்?
உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு இடத்தை வாங்காமல் இந்த மாதிரி ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது எதற்காக? இந்த மாதிரி ஊழியங்களை செய்கிறதுக்கு பலவிதமான வழிமுறைகள் உண்டு. அவைகளின் ஊடாக கடந்து போனால் உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆரம்பிச்சு எல்லா விதமான நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல எனக்கு நெளிவு சுழிவான வழி அல்ல, என் தேவன் காண்பிக்கக்கூடிய வழிதான் சரியான மார்க்கம். அதுல நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் தவறி போகாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய பாதை என்கிறது நான் தெளிவான விதமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு விஷயத்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம், நீங்கள் என் வழிகளை கைக்கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக அற்பரும் நீசருமாக்கினேன் என்று கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிறோம். மூன்றாவது, வசனம் சொல்லக்கூடிய வழியிலே கடந்து போகாத ஒரு சூழ்நிலை. வசனம் உங்களுக்கும் எனக்கும் வழி காண்பிக்கும் பொழுது கடினமான பாதையின் ஊடாக நடத்தி கொண்டு போக ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கைக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் பல நேரங்கள் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கிறவன் யார்? மரணமோ, வியாதியோ, துக்கமோ, பசியோ, பஞ்சமோ, நிர்வாணமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்கிறவன் யார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கேட்கின்றார். அப்படின்னா ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் போதிக்கக்கூடிய வழி எப்படிப்பட்ட வழி? பசி வரும், பஞ்சம் வரும், பட்டயம் வரும், நிர்வாணம் வரும், நாசமோசம் வரும், இழப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், துக்கங்கள் வரும், பரியாசம் வரும், வேதனைகள், எல்லா காரியம் வரும். ஒரு மனுஷனுக்கு கர்த்தராகிய தேவனுடைய வேதம் போதிக்கக்கூடிய வழி அப்படித்தான். அதனால நிறைய பேர் என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க? வசனத்தை எடுத்து வாசிப்பான், வசனத்திலே அநேக விதமான மார்க்குகள் யாவற்றையும் போடுவான், ஆனால் வசனத்தை பேச அவன் அனுமதிக்கவே மாட்டான். வசனம் பேசிச்சுன்னா நான் செய்யக்கூடிய தப்பு அந்த வசனம் சொல்லி காமிச்சோம். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போட்டுருக்கு? இந்த கட்டளைகள் எல்லாம் காலை நேரம் விழிக்கக்கூடிய நேரத்தில் அது என்னோடு கூட பேசுகிறது, அப்படிதான் போட்டுருக்கு பைபிள்ல. இந்த வசனம் என்னோடு கூட பேசும்படிக்காக அநேக விதமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியதாக உருவாக்கப்பட்டதுதான் கர்த்தருடைய வசனம். ஆனால் இந்த வசனத்தை வாசிப்போம், வசனத்தை அறிந்து கொள்வோம், வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம், வசனத்திலே முக்கியத்துவமான பகுதிகள் யாவற்றையும் நாம் குறித்துக் கொள்ள ஆரம்பிப்போம். வசனத்தை என்னோடு கூட பேச நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் பேசும்படிக்காக அனுமதிக்க ஆரம்பித்தால் அது என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சுட்டி காண்பிக்க ஆரம்பிச்சு. நீ இந்த இடத்துல இந்த காரியத்தை செய்து தவறு, இந்த வார்த்தையின் ஊடாக கடந்து போகக்கூடிய காரியங்கள் தவறு, இந்த வசனத்திற்கு மீறி இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக நீ கடந்து போவது தவறு என்று சொல்லி இந்த வசனம் பேச 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 ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சீர்கேடுகள் எங்கெல்லாம் அவைகள் எல்லாம் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த மனிதன் விட வேண்டியது அவசியமாய் காணப்பட ஆரம்பிச்சு. அதனால நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க? வசனம் பேச ஆரம்பித்தவுடன் டக்குன்னு பைபிளை முடியும், அவ்வளவுதான், அதோடு போதும். எனக்கு கர்த்தருடைய நாமத்தினால 7 அதிகாரத்தை வாசி முடிச்சுட்டேன், 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் என்னோடு கூட பேசக்கூடிய நேரத்தில் பைபிள் நான் மூடி வச்சேன். வசனம் பேச நான் இடமளிக்கிறது இல்லை. ஏனென்றால் வசனத்தை குறித்து கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார், உங்களையும் என்னையும் சீர்படுத்தக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியது வசனம். இதுல அவர்களை குறித்து என்ன குற்றச்சாட்டை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் என்று பாருங்கள். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். நானும் கை கொள்ளதில்லை, நிறைய மக்களையும் பைபிளுடைய வசனத்தை பற்றி நான் இடர பண்ணக்கூடியவனால் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அவங்க இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நான் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு வசனத்து நிமித்தம் அவர்கள் இடருண்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றேன். நானே அவர்களுக்கு இடரலான காரியத்தை சொல்றேன். நிறைய ஜனங்கள் இன்றைக்கு அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறோம், அன்பை இருக்காது. பரிசுத்தத்தை பற்றி பேசவும் பரிசுத்தமே இருக்காது. உண்மையை பற்றி பேசவும் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்காது. இப்படி உண்மை இல்லாத ஒரு மனிதன் உண்மையை பற்றி பேசுகிறது உண்டானால் கேட்கக்கூடிய மக்கள் வசனத்தை குறித்து இடரக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எதை நான் பேசுகிறேனோ அதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டியது அவசியம். எதை நான் சொல்லிக் கொடுக்கிறேனோ அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயனாக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார், இவைகளிலே எல்லா விதமான காரியத்தையும் கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் என்று அழைக்கப்படுவான். இவைகளிலே ஒன்றையாகிலும் மீறி அவைகளின்படி போதிக்கிறவன் பரலோகத்திலே சிறியவனாய் காணப்படுவான் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார்.
இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கை கொண்டு மற்ற மக்களுக்கு மத்தியிலே இடரலை தராத காரியங்களை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கடைசியாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், மாறுபாடான இருவழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். 2 வழிகளில் நடக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இங்க போகலாமா அங்க போகலாமா ஒரு ட்விஸ்ட். நிறைய பேருடைய வாழ்க்கையில எது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனம்? ஒருவேளை உலக ரீதியாக கடந்து போனால் என்னுடைய வாழ்க்கையிலே பல விதமான அதாவது நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சில காரியங்களை நான் கர்த்தருக்கு பிரியமாக இந்த சபைக்கு வரக்கூடிய நேரத்தில், ஊழியம் பார்க்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருக்கு வைராக்கியமாய் வாழுகிறவனை போல, ஆனால் மற்ற மக்களோடு கூட கடந்து போகக்கூடிய நேரத்தில் மாறுபட்டவனாய் அவர்களோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறவனை போல 2 வழிகளிலே மாறுபாடாய் காணப்படக்கூடிய 2 வழிகளில் நடக்கக்கூடியவன் ஏதாகிலும் ஒன்றிலே அவன் விழுந்து போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய வழிகள் கர்த்தருக்கு மாறுபட்ட வழியாய் இருக்கிறது உண்டானால், இந்த பிலேயாமுடைய வழி கர்த்தருக்கு மாறுபட்ட வழியாய் காணப்பட்டது. ஒன்று, பாலாக்கனுடைய வழிகளை அவன் மெய்யாகவே விரும்ப ஆரம்பித்தான். அதற்கு காரணம் இவருடைய மனதிலே ஒரு நினைவு வந்தது. இந்த பாலாக் ராஜாவின் மூலமாய் வரக்கூடிய அநேகம் ஆஸ்திகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் இவைகளின் மூலமாய். ஆகவே அந்த மனுஷனுடைய 2 வழிகளும் தவறான வழிகளின் ஊடாக அவன் கடந்து போய் ஏதாகிலும் ஒன்றிலே அவன் விழுந்து தேவனுக்கு விரோதியாய் அவன் மாற்றத்தின் மூலமாக கடந்து போக ஆரம்பிச்சான். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வழி, நம்முடைய உள்ளமே நமக்கு போதிக்கக்கூடிய பலவிதமான மார்க்கங்கள். இந்த 2 காரியமும் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமற்றது. ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை விட்டு இவைகள் 2ம் விலக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கக்கூடியது. அதனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், உன்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய வழிகளின் படி அல்ல, தேவன் காண்பிக்கக்கூடிய வழிகளிலே நீயும் நானும் கடந்து போக பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இப்ப 4 விஷயத்தை பத்தி பார்த்தோம். ஒன்று, என்னுடைய வழி ஆண்டவராக தேவனுக்கு பிரியமற்ற வழியாய் காணப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், வழியிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த வழிகளெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு அருவருப்பானவை. நான் வழியில தான் நடப்பேன், ஆனால் இந்த வழியிலே நடக்கக்கூடிய என்னை ஆண்டவராக தேவன் அறிய மாட்டார். நீ யாருன்னு எனக்கு தெரியாதப்பா, என்ன ஆண்டவரே உங்க வழியில தான் நான் கடந்து போக ஆரம்பிச்சு? இல்லை, எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் காண்பிக்கக்கூடிய வழி எல்லாம் சமாதானமான வழி. இந்த நதி போகக்கூடிய எல்லா இடங்களும் சமாதானத்தால் நிறைந்திருக்கிறதாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். எல்லா இடங்களும் ஆரோக்கியமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். அப்படிதான் வசனத்துல பார்க்கணும். இந்த நதியினுடைய 2 கரை ஓரத்திலும் ஆரோக்கியங்களை தரக்கூடிய மரங்கள் இங்கும் அங்கும் ஓங்கி வளர்ந்திருக்கிறதை பார்க்க முடியும். அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய சமாதான வழிகள் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். 2 பக்கத்திலும் காணப்படக்கூடிய மக்கள் உங்களுக்கும் எனக்கும் விரோதிகளாய் அல்ல, அவர்கள் செழிப்பான மரங்களைப் போல, மாதம் தோறும் கனி கொடுக்கக்கூடிய விருட்சத்தை போல உங்களுக்கு அருகாமையில் காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் உங்களை பாக்கியவான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் நீங்க திரும்பி பாத்துங்க, என்னை பார்த்து நீ பாக்கியவான்னு சொல்லுவியான்னு கேட்டு பாருங்க, மனசுல செருப்புகள் அடிவான் நம்மளை பார்த்து. இல்லையா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உண்மையான பாக்கியசாலியா நான் இருக்கிறேன்னா இல்லை. என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் அவ்வளவு கேவலமாய் போனதற்கு காரணம் தேவன் தரும் உண்மையான சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. என்னை பார்க்கிறவன் என்னுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடியவனுக்கும் சமாதானம், எனக்கும் சமாதானம். இதுதான் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்படக்கூடிய சமாதான வழி. நான் யார் யாரோடு கூட பேசுகிறோம் எல்லாருடைய மனசுல சமாதானம், யார் யாரோடு கூட நான் மெய்யாகவே கை கோர்க்க ஆரம்பிக்கணும் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சமாதானம். இதுதான் சமாதானத்தின் மார்க்கம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு வீட்டுக்கு போன உடனே முதல் காரியம் என்ன செய்யுங்க? சமாதானத்தை கூறுங்கள். அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளமே அதுதான். எந்த இடத்திற்குள்ளாக நீங்கள் போக ஆரம்பித்தாலும் சமாதானத்தை சொல்லுங்க. ஏனென்றால் என்னுடைய ஊழியமே சமாதானத்தின் ஊழியம் தான். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளும் சமாதானம். அப்ப நமக்குள்ள சமாதான குறைவுகள் இருக்கிறது உண்டானால் இது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது இல்லை. இந்த வழி கர்த்தருடைய வழி இல்லை. கர்த்தருடைய வழியாய் என்னுடைய வழி இருக்கிறது உண்டானால் நீ போகும் இடமும் சமாதானம், உன் வாழ்க்கையும் சமாதானம். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை முதல் காரியம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் மற்ற மக்களுக்கு சமாதானமா இருக்கா? நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் மற்றவங்களுக்கு சமாதானமா இருக்கிறதா? நான் இருக்கக்கூடிய சபையில என்னுடைய நிமித்தமாக சமாதானத்தை அவர்கள் உணர ஆரம்பிக்கிறாங்களா? நான் இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்துல
என் நிமித்தமாய் அவர்கள் சமாதானத்தின் நிலைகளை உணர ஆரம்பிக்கிறார்கள். இப்படி யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் உங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வழியிலே காணப்படக்கூடிய சமாதானத்தை இழக்கும் தகுதியினுடைய தன்மைகளை இழக்கக்கூடிய காரியங்கள் எங்கே உண்டு என்கிறதை பார்த்து அவைகளை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படிக்காய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது காரியமாக, தப்பி போகக்கூடிய அநேகம் விதமான மார்க்கங்களை பற்றி, நம் இஷ்டத்தின்படியே நடக்கக்கூடிய அநேகம் விதமான மார்க்கங்களை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். தேவ இஷ்டத்தின்படி நடக்கும்படிக்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர என் விருப்பத்தின்படி ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, என் விருப்பத்தின்படி மற்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் மனிதனாய் அல்ல. தேவனுடைய சித்தம் எதுவோ அதை மட்டும்தான் நான் சொல்லணும். ஒருவேளை இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தையை பேசுகிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறது உண்டானால், நான் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. கர்த்தர் இதோடு கூட இதை செய்து நிறுத்திடணும், அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சி ஒருவேளை இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா இன்னும் 2 வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்படுறோம், தயவு செய்து இன்னும் உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் சற்று விரிவாக்க வேண்டும். செய்யக்கூடாது. ஏனென்றால் உன் இஷ்டப்படி செய்யக்கூடிய வழிகளெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. ஒரு வார்த்தையை கூட மிஞ்சி நீயும் நானும் கூட்டியும் குறைத்தும் பேசக்கூடாது. எதை கர்த்தர் சொல்ல சொல்லுங்க, எதை கர்த்தர் சொல்லக்கூடாது என்று சொல்கிறாரோ சொல்லாம இருங்க. எந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று கர்த்தர் சொன்னால் விலகி போங்க. எந்த காரியத்தோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரோ, ஒருவேளை அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்களோடு கூட நீங்கள் நெருக்கமாய் நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். எதை கர்த்தர் சொன்னாலும் அதை நீங்கள் செய்ய. அதற்கு மிஞ்சினது எல்லாம் சமாதானம் அற்ற ஒரு வழிகளாய் காணப்படக்கூடியவை. மூன்றாவது காரியமாக, வசனத்து நிமித்தம் காணப்படக்கூடிய இடரல்கள். நான் வசனத்தை கைக்கொள்ளாமல் வசனத்தை மற்றவர்களையும் கைக்கொள்ள பண்ண விடாத இடர்களை உருவாக்கக்கூடிய வழி என் வழியா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னை பார்க்கும் போதே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை இவன் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்று யாராகிலும் உங்களை குறித்து சாட்சி சொன்னால் உங்கள் வழி சரியான வழின்னு அர்த்தம். இவனுக்கும் வசனத்துக்கும் எவ்வளவேன்னு சம்மந்தமே இல்லைங்க. அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு கர்த்தராகிய தேவன் சொல்லிக்கிறார். நீ வாயை திறந்தாலே வாயை திறந்து மூடுற வரைக்கும் ஒரே பொய்யாவே பேசியிருக்கிறார் சொல்லக்கூடிய நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் ஒரு நிமித்தம் மக்கள் ரட்சிப்பினுடைய காரியத்தை அல்ல இடரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது தேவன் அருவருக்கக்கூடிய மூன்றாவது வழி. நான்காவதாக, 2 மாறுபட்ட வழிகளிலே ஏதாகிலும் ஒன்றிலே நடக்கக்கூடியவன் ஒன்றிலே அவன் கட்டாயம் இடருண்டு போக ஆரம்பித்து விடுவான். என்னுடைய வழி மாறுபட்ட வழியாய் காணப்படுகிறது உண்டானாலும், நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடிய மார்க்கத்தானாய் இருக்கிறது உண்டானாலும், வசனத்தை நான் கைக்கொள்ளாமல் மற்றவனை இடர பண்ணக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கடைசியாக சமாதானத்தை இழந்து சமாதானமற்ற ஒரு வழியின் ஊடாக கடந்து போனாலும், என்னுடைய வழிகளிலே காணப்படக்கூடிய தன்மைகளிலே நின்று நான் வேறு பிரிக்கப்படாது இருக்கிறது உண்டானால், தேவனுடைய நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய நித்தியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வழியை சீர்கெட பண்ணக்கூடிய காரியங்கள் எவை எவை உண்டு? சமாதானம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மையினுடைய வழியை சீர்கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சிடும். என்னுடைய சுய வழிகள் என்னை சீர்கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூன்றாவது காரியமாக, வசனத்தை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னை சீர்கெடக்கூடிய நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். நான்காவது காரியமாக, 2 வழியிலே நடக்கக்கூடிய மார்க்கம். இதிலே ஏதாகிலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், ஒருவேளை என்னை நான் ஏமாற்றி கொண்டு பரலோகவாசி என்கிற பெயரினால் நான் அழைக்கப்பட ஆரம்பித்தாலும், நிச்சயமாய் நித்தியமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகளில் ஏதாகிலும் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை இன்றோடு கூட கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு ஒப்புரவாகி மனம் திரும்பி உங்கள் வழிகளை சீர்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் நித்திய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் எங்கள் வழிகளிலே காணப்படும் சீர்கேடுகளை பற்றி பேசி கொண்டு வந்தீர். சமாதானம் இல்லாத வழிகளெல்லாம் சீர்கெட்ட வழிகள் என்கிறதை பற்றி, தப்பி போகக்கூடிய சுய இச்சையின்படி நடக்கக்கூடிய வழிகளெல்லாம் சீர்கெட்ட வழிகள் என்பதை பற்றி, வசனத்திற்கு இடர்களை தரக்கூடிய வழிகளெல்லாம் சீர்கெட்ட வழிகள் என்கிறதை பற்றி, 2 வழிகளில் நடக்கக்கூடிய மாறுபட்ட கருத்துக்கள் நிறைந்த வழிகளெல்லாம் சீர்கெட்டவைகள் என்கிறதை பற்றி இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான இரக்கங்களை தந்தேரே. எங்கள் வாழ்க்கையிலே இவைகளில் ஏதாகிலும் ஒன்று காணப்பட ஆரம்பித்தாலும், நாங்கள் அழைத்த
அழைப்பினுடைய நோக்கத்தை இழந்து போய்விடுவோம் அப்பா. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு. வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறதை போல ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் தானாக இந்த கனமான ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோமே. எங்களுக்கு நீ தந்த அழைப்பு ஒரு கனமான ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்திற்காக நாங்கள் இழந்து போய்விடாதபடி சகல ஜாக்கிரதையாக எங்கள் வழிகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடத்தில் சீர்கெட்ட நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான ஒரு மார்க்கத்தார்களாக ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொண்டு உமக்கு சித்தமான வழியிலே கடந்து போய் உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.